உண்மையான கருத்து புரியாதீங்களா? அங்கே பாருங்க, இந்த கிணத்துல வந்துட்டு எத்தனை மக்கள் குடிக்கிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வடிவேலு முப்பனாரில் வந்துட்டு தொடங்கி வச்ச கிணறு. புரிதா இல்லைங்களா? எப்படின்னா இந்த கிணத்துல வந்து ஃபுல்லாக பாசம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இறக்க சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் எத்தனை மக்கள் இந்த தண்ணி குடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பாசம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து தண்ணியை கொதிக்க வச்சா ஃபுல்லாக வந்துட்டு பச்சையாக மிதக்குது. நீங்கள் பாருங்கள், இங்கே தம்பி வா தம்பி, இந்த வீடியோ பாரு, பாரு தண்ணி அப்படி எங்கள் மக்கள் அப்படியே போட்டோ ஃபுல்லாக இதை வச்சு தாங்க வேப்பூர் ஒன்றியத்துலேருந்து மூங்கில்பாடி கிராமத்துலேருந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரிதாலியா? வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன், கிளர்க்கிட்ட சொல்லியிருக்கேன், பண்ணி தரேன்னு நீங்கள் சொல்லியிருக்காரு. புரிதாலியா? இல்லைன்னா நாங்கள் எங்கள் சொந்த காசு போட்டு பண்ணிக்கிறோம். கிராமம் பார்த்துக்குறோம். பஞ்சாயத்தில் சொல்லிவிட்டோம், கிராமத்தில் சொல்லிட்டோம், பண்ணல அப்படின்னு சொல்லாங்க. எப்படின்னா இப்போ வந்து இதில் பஞ்சாயத்தில் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க. வராங்க, மோட்டர்லாம் வருதுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் மக்களுக்காக கேட்குறோம். ஓகே, நன்றி, வணக்கம். நாங்கள் பொய்க்கிறதெல்லாம் சொல்லுங்க, உண்மையான கருத்தை சொல்கிறோம். எங்கள் ஊர் குடிக்கிற தண்ணி இது. இன்னைக்கு தண்ணி இறக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எத்தனை மக்களை இறக்கிறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் பொய்யாதெல்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது, உண்மையான கருத்து இது. பாருங்கள், இதுக்கு தான் சொல்கிறோம். உள்ள எடு தம்பி, உள்ள எடு. இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து எப்படின்னா தண்ணியை கொதிக்க வச்சா பச்சையாக மிதக்குது அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இதனால தான் வயிற்றால போகுது அப்படிங்கிறாங்க. இதுக்காக தான் இந்த கான்செப்ட். சுத்தி இடிக்காம போட்டு சுத்தி இருக்கு. வெற்றிகரமாக நம்ம பெரியார் கிணற்றிலிருந்து தண்ணீர் எல்லாம் இறக்கப்பட்டது. பாருங்க, தூர் வாரியாச்சு. இருக்கிற செல்ஃபோன் இருக்குது, அடுத்து வந்து கற்று 2 கிடக்கு, இத்தனை குடம் இருக்குது, கயிறு இருக்குது, இன்னும் என்னென்னமோ ஜாமான் இருக்குது. யார் அது வந்து கிராமத்துக்கு உள்ளது. வேணுங்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது.